உரிக்கவே கஷ்டமாக இருக்கிற இந்த குட்டி குட்டி பேபி பொட்டேட்டோஸை வாங்கி சமைச்சு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நானும் ரொம்ப நாளாக இதை ட்ரை பண்ணாமே தான் இருந்தேன். இப்போ அன்னைக்கு வாங்கி ட்ரை பண்ணினேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. உள்ளே மசாலா போகாமல் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், உள்ளேயும் மசாலா போயிடும். பொட்டேட்டோ உரிச்சிட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் கூடயே நான் கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா இல்லாதவங்க பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா பைண்ட் ஆகிறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா குலுக்கி பிரட்டிக்கோங்க. கையை விட்டு பிணைஞ்சிங்கன்னா பொட்டேட்டோ ரொம்ப பாயில் ஆயிருந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஆயிரும். நல்லா இந்த மாதிரி குலுக்கி பிரட்டி விட்டுக்கோங்க. திரும்ப ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா இந்த மாதிரி பிரட்டி விட்டுக்கோங்க. நல்லா பிரட்டி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் மேரினேட் பண்ண விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கடுகு போட்டுட்டு கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டிங்கன்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். இல்லைனா உளுந்து மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோஸை தூக்கி உள்ளே போட்டு ரொம்ப போட்டு கிண்டிகிட்டே இருக்கக்கூடாது. லைட்டாக அதில் ஆயில் படுற மாதிரி பிரட்டிட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டுட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த லிட்டு ஓப்பன் பண்ணி திரும்ப ஒரு தடவை பிரட்டி விட்டுட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நல்லா பொட்டேட்டோ ஃப்ரை ஆகி ரெடி ஆயிரும். அதோடய ஃப்ரைனஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லா மசாலா கோட் ஆகிருக்கும். அப்படியே எடுத்து சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரச சாப்பாடு, தயிர் சாப்பாடு இதுக்கெல்லாம் பெஸ்ட்டு காம்பினேஷன்னே நான் சொல்லுவேன். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.